ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவியோட டிவோர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அவங்களோட டிவோர்ஸை பற்றி ஒரு இன்டர்வியூவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி 12 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃபை என் பண்ணி முடிச்சிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களுடைய டிவோர்ஸ்க்கு அப்புறம் அவங்க 2 பேருமே செப்பரேட்டாக கொடுக்குற எல்லா இன்டர்வியூஸும் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே கான்ட்ரவர்சியாக எதுவுமே பேசிக்கல. ஜிவி சைந்தவி பற்றியும் சைந்தவி ஜிவி பற்றியும் யாருமே தாக்கி பேசிக்கல. அவர்கிட்ட கேட்டாலும் அவர் ரொம்ப டீசெண்டாக பொலைட்டாக சொல்கிறது அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இதுக்கு மேலே பேரண்டிங் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லா கான்சர்ட்லேயும் அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக சைந்தவியை பாட வைப்பேன். எனக்கு எப்போதெல்லாம் கேட்கும்போது சைந்தவி எந்த அப்ஜெக்ஷனுமே இல்லாத பாடி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சைந்தவி கிட்ட கேட்டப்போ அவங்க ஜிவி பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த பழைய மொமெண்ட்ஸை, அந்த லவபிள் மொமெண்ட்ஸை தான் அவங்களும் ஷேர் பண்ணுறாங்களே தவிர, இந்த டிவோர்ஸ்க்கு காரணம் என்ன, இது ஏன் நாங்கள் டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்ல விரும்பலை. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்களா, அவங்க அப்போ சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஒரு பிரச்சனை அப்படின்னா அது போத் மென் அண்ட் விமன் யாராக இருக்கட்டும் அதை பெருசு பண்ணி தான் பேசுவாங்க. இவங்க 2 பேருமே யாரையுமே ரொம்ப கான்ட்ரவர்சியாக பேசாதது இருக்கிறத பார்த்தா, பட் அவங்க மறுபடியும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன் குழந்தைக்காக கூட சேரலாம், இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்லேயும் நடந்திருக்கு, ஏன் அது ரியல் லைஃப்பில் நடக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சைந்தவி முக்கியமாக ஜீவனாம்சம் எதுவுமே ஜிவி கிட்ட கேட்கல, வாங்கலை. இன்கேஸ் அவங்க ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டை வாங்கியிருந்தா கூட அது கண்டிப்பாக மீடியாவில் பப்ளிஷ் ஆகிருக்கும். சைந்தவி இந்த மாதிரி எந்த விதமான டிமாண்ட், நாட் ஓன்லி மணி, அவங்க எதுவுமே டிமாண்ட் பண்ணல. ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், இல்லை எந்த லக்ஸுரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், எதுவுமே அவங்க டிமாண்ட் பண்ணாது இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருக்கும் இப்போ ஒரு மன ரீதியாக ஒரு ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு, அதை அவங்க எடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்க கொடுத்த நேம் தான் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களாவும் சேரலாம், இல்லை நாளைக்கு அவங்க குழந்தைக்காகவும் சேரலாம், இது எப்படி வேணாலும் நடக்கலாம். பட் மேபி இது ஒரு பாசிட்டிவ் எண்டிங்கில் போய் முடியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சைந்தவி எந்த அளவுக்கு ஜிவியை லவ் பண்ணியிருந்தாங்களா, ஒரு இடத்துல கூட அவங்க முகசுழிச்சோ இல்லை ஜிவி பிரகாஷை ஒரு ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியோ இல்லை அவங்க எது பெண்ணையும் நம்ம பார்க்கல. இதுலேருந்தே நிறைய தெரியுது, உமன் நிறைய விட்டு கொடுத்து போயிருக்காங்க அப்படின்ட்டு. அது மட்டும் கிடையாது, உமன் மறுபடியும் அவங்க போய் சைந்தவி செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.